பாடலை வந்து லதாஜி பாடுறதா முடிவு பண்ணார் கமலஹாசன் சார். அது வந்து லதாஜி பாடுறாங்கன்னொடனே தமிழ் அவங்களுக்கு இது டியூன் போட்டது வந்து இது எப்படி நடந்ததுன்னா, அந்த டியூன் செலக்ட் பண்ணது வந்து நான் நத்திங் பட் விண்டுக்காக கம்போஸ் பண்ண ஒரு பீஸு. இந்த பீஸு அது வந்து ஃப்ளூட்டில் ஹரிபிரசாத் சௌராஷியா வாசிக்கிறதுக்காக துகுதூது துகுதுகு 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 அப்படின்னு இப்போ ஒரு பீஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வேறு என்ன பண்ணியிருந்தீங்க நத்திங் பட் விண்டில், வேறு ஏதாவது பண்ணீங்களான்னு சொல்லி கமல் சார் வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த டியூனை பாடினேன், இது ரொம்ப நல்லா இருக்குது, இது நம்ம படத்தில் வச்சிடலாமா அப்படின்னாரு. வச்சிடலாமே அப்படின்னா அப்படி பாட்டாக இது வந்தது தான். இது லதாஜி பாடுறதா முடிவு பண்ண உடனே லதாஜிக்காக பேர்ட்ஸ் வந்து இப்போது இதில் வார்த்தைகளை போட்டு கடம்பட கடம்பட கடம்படன்னு வார்த்தைகளை போட்டால் அவங்களுக்கு பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அதனால் வாலி சார் வந்து எழுதும் பொழுது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி, ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகிற மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். என்னையா சொல்கிற நீ, எங்கள் டியூனு வாசியே அப்படின்னாரு. என்ன டக 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 போயிட்டு என்ன வார்த்தை எழுதுறது அண்ணா, ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகும் இல்லையா, கலகலை சில சில வள அந்த மாதிரி கலகலகவலை வேறு நம்ம அப்படியா சரி சரி, அது ரெட்டை கலவைன்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். இலக்கணத்தில் என்ன வேணாலும் சொல்லிக்கிறட்டும், அதை பற்றி நமக்கு என்ன, நீங்கள் எழுதுங்க அப்படின்னா. அவர் வளையோசை கலகல கலவனா கவிதைகள் படிக்குது எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்குண்ணா அப்படி தொடங்குங்கன்னா. வளையோசை கலகல கலவன கவிதைகள், அப்போ கலகல கலகலன்னு ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகிறதுனால லதாஜிக்கு வந்து கஷ்டமாக இருக்காது பாடுறதுக்கு, தமிழ் பாடுறதுக்கு. இவங்க பாடிட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு, ரெக்கார்டிங் ஓகே ஆகிடுச்சு, ஒரு தப்பு மேலே அப்போ ஆர்கெஸ்ட்ராவோட பாடி ஆகணும். இப்போ எடுக்கிற மாதிரி இல்லை, லைன் லைனாக எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் ஒரே ஒரு வார்த்தை ஒரு லெட்டர் மட்டும் பஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அங்கே நடக்காது, அங்கெல்லாம் நடக்காது. ஒரு ஆள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஃபுல் டேக் அவங்க வாசிச்சாகணும், மறுபடியும் வாசிக்கணும். அதனால் 60 மியூசிஷியன்ஸ் இருந்தாங்கன்னா 60 பேருனுடைய கான்சன்ட்ரேஷனும் அந்த 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சாங்கில் ஃபுல்லாக அங்கே இருக்கும். அவங்க எனர்ஜி ஃபுல்லாக அங்கே இருந்து அந்த ப்ரெசன்ட் பண்ணுற சாங்கு தான் இப்போ நீங்கள் கேட்குற சாங் எல்லாம். அது இதில் மியூசிக்கு இவர் வளையோசை கலகல கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது அப்படின்ற வார்த்தை வந்ததுனால, இந்த வார்த்தை வந்ததுனால இந்த குழு குழு தென்றலை எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அதவே நம்ம ஆரம்பமாக வச்சு எடுக்கலாம்னு சொல்லி ஃப்ளூட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ளூட்டில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த நான் எப்படி மியூசிக் எழுதியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து நமது நெப்போலியன் புல்லாங்குழல் வாசித்த அவரே சொல்லுவார், அதை கேளுங்க, அதை கேளுங்க. அது ஃப்ளூட் இல்லை. சார் வந்து நோட்ஸ் வந்து ஒரு 8 மணிக்கெலாம் வந்துருச்சு. ஸோ நோட்ஸ் வந்து நாங்கள் எழுதிட்டு, நான் எப்பொழுதுமே வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும்னு சொல்லிட்டு நார்மலாக வாசித்தேன். சார் எழுதுனதை நான் வந்து ரீட் பண்ணி நான் வாசிச்சது எப்படின்னா, விஷயம் இருக்குது, கேளுங்க. இதுதான் நான் வாசித்தேன். இப்போ நான் இப்படி வாசித்தோடனே சார் வந்து என்ன சொன்னார், நான் வாசிச்சுட்டு இருக்கும்போதே, ரிஹர்சல் வாசிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து ஒரு ஆஃப் பீட்டில் ஒரு அப்படி காமிச்சார், தாரிரா அப்படி காமிச்சார். அப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஆஃப் பீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்கிறாரு என்ன. அப்போது நான் வாசித்தது சார் சொன்னதுக்கப்புறம் அந்த மியூசிக்கினுடைய இந்த சாதாரண நம்ம வாசித்த அந்த மியூசிக்கை அவர் வேறு மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ணோன்னு அந்த மியூசிக்கினுடைய டைமென்ஷனே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் சொல்கிற அந்த பாயிண்ட்டை வந்து நான் நோட்டேஷன்லேயே எழுதியிருந்தேன். கீழே வந்து இப்போது எழுதியிருக்கேன்.
அது டபுள் நோட்டாக எழுதணும். அப்போ சரி காக்கான்னா சரி காக்கான்னு சரி காக்கான்னு வந்துடும். அது வரக்கூடாது. அதுக்காக கீழே ஒரு மார்க் போட்டு நோட்டு வேல்யூஷன் மட்டும் அப்போ அங்கே கொடுத்துட்டு கீழே ஒரு மார்க்கு அப்படி கொடுத்துருந்தேன். அது நோட்டேஷன் சிஸ்டத்தில் அந்த இது இல்லாததுனால அவர் பிளெயினாக சாடாரான்னு வாச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பீட்டில் வார்த்தையிலே சொல்லாமல் இப்படி கையை காட்டினோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வாசிக்கிறாங்க. அதுதான் மியூசிஷியன்ஸுடைய சொந்தமான திறமை. அதே மாதிரி இன்னொரு சமாச்சாரம் வந்து, இப்போ இந்த பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டியூன் அங்கே இல்லையா? இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அந்த டியூனு? இல்லை. இப்போ நான் போய் 7 o'clock உட்காந்துன்னா 7:30க்கு என்னுடைய ஃபுல் ஸ்கோர் ஆர்கஸ்ட்ரேஷன் ரெடி ஆகிடும். எழுதி முடிச்சிடுவேன். 1/2 hourக்கு மேலே எந்த சாங்கையும் நான் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணதில்லை. ஒரே ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வந்து தளபதியில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அந்த பாட்டுக்கு மட்டும்தான் 45 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் எழுதுறதுக்கு. அது கூட 45 நிமிஷம் 90 பேர் ஆர்கெஸ்ட்ரா கோரஸோட பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணுது. ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? இல்லை. இப்போ நோட்ஸு போகும் இவங்களுக்கு. போனால் இப்போ போகுது, வெறும் கிட்டார் பொசஸ்கின்னு ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ரஷ்யன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சாங்கில் நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். வெறும் ச மட்டும்தான் போகுது. அது ஒன்றுமே, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. 8 o'clock நோட்ஸ் போச்சு. எல்லா மியூசிஷியன்ஸும் நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. 1 2 கொடுக்குறேன், வாசிக்கிறாரு. டங்கன் 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 டங்கன். நான் கரெக்ட் பண்ணல, எனக்கு எப்படி வேணுங்கிறது எனக்கு தெரியும். அது ஃபைனலாக அவரே புரிஞ்சுக்கிட்டு வாசிப்பார் அப்படிங்கிறது தெரியும். எங்கிட்ட கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்த சதானந்தம் வந்து இந்த பொசஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாசிக்கிறாரு. இப்போ டக்க 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 போயிட்டே இருக்குது. ஒன்றும் கரெக்ட் பண்ணல. மியூசிக்கெல்லாம் பார்த்தாச்சு, ரிஹர்சல்லாம் பார்த்தாச்சு. என்ன பாட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. இப்போது இது வந்து போயிட்டே இருக்குது. அப்புறம் ஜானகி வந்தாங்க, அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தேன். பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் மியூசிக்கெல்லாம் பார்த்துட்டு ஃபுல் சாங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் வந்து மறுபடி 1 to பிகினிங்லேருந்து கொடுக்குறேன். 1 கொடுத்தா மறுபடி 1 2 3 4 டங்க 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 போயிட்டுருக்கு. அவர் பாட்டு இந்த ஆரம்பித்த உடனே டங்க 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 டங்கன்னு போகிறது. டங்க 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 டங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுது வால்யூம். இந்த ஹம்மிங்கை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூசிஷியன் வந்து அவருடைய எப்படி அதில் கலந்துக்கிறணும், இந்த சவுண்டு எப்படி வரணும் அப்படிங்கிறத அவர் கரெக்டாக கொண்டு வந்தார். டங்க 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 காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அலைபோ சில்லென்று வீசும் மாலை நேரத்தில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை
நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும், நீங்காத நெஞ்சின் அலை ஓய்ந்தால் போதும். மௌனத்தின் ராகம் கேளாதோ, மௌனத்தின் தாளம் போடாதோ. வாழும் காலம் யாவும் இங்கே நெஞ்சம் தேடும் காற்று எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுவேன். எங்கெங்கும் இன்பம் அது கோலம் போட, என் உள்ளம் வீணை ஒரு ராகம் தேட. மௌனத்தின் ராகம் கேளாதோ, மௌனத்தின் தாளம் போடாதோ. வாழும் காலம் யாவும் இங்கே நெஞ்சம் தேடும் காற்று எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுவேன். அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேரம் காற்று எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுவேன். மியூசிக் எப்படி எழுதுறேன் அப்படின்றத சொல்ல போய் இந்த பாட்டு நாங்கள் ரிகர்சலே பண்ணல. நீங்கள் இருக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு சரி பாடட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். இதுதான் ரசனை. ரசனை ஒன்று தான் மியூசிக். ரசனை இல்லைன்னா அதை ரசிக்கிறீங்க பாருங்கள். எந்த பாட்டை ரசிக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியுது.